வச்சுக்கிய. சரி பேசியா, நீ பேசிட்டு அப்புறம் உன் ரெக்கார்டிங் தான். சரிதான், அன்னைக்கு உன் கூட பேசினதான் ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் தப்பு. ஆனா சைக்கோலாம் அப்படி கிடையாதுன்னு வச்சுக்கிய. பெரிய மனுஷன் மாரி தன்மையா அறியா நீன்னு திருப்பாச்சு. சொல்லுங்க சைக்கோ, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லடா, வானதி இது மாதிரி சொல்றா. நான் சொன்னேன் எக்ஸ்பி அப்படியெல்லாம் உன் கூட எல்லாம் சேரமாட்டா, நீ போய் சொல்லாத அப்படின்னு. ஓகே, இல்ல அவன் எனக்கு கொள்கை பரப்பு செயலாளர், என் புகழ அவ லஸ்ட் கை கூட போனது, அங்க போனது, இங்க போனதெல்லாம் நீ பரப்புறியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. என்னன்னு கேளு அந்த இருக்கிறாள். வானதி அதை விட, வானதி கிடையாது, வானதிங்க கீதாலத்தாவும் கிடையாது. அவ ஒரு பிச்சைக்கார நாய். அது பரிதேசி நாய். பேசக்குள்ள கீரை, நம்ம ஊர்ல கீரை வைப்பாளுங்க, மீன் வைப்பாளுங்க. முனுவா கேக்குதான் கேக்குதான் கேக்குதான். லஸ்டிகே தான் போட்டு பண்ணிட்டு போட்டான் போல இருக்கு. பண்ணிட்டு போனதுல இது ஒரு வருத்தம். அது ஏவடத்த நாய். இது இங்க எம்ஜிஆர் வேலை காமிக்குது. நீங்களே பாத்தீங்களே சைக்கோ, பிஆர்பி போனா போன் வேறையா? உங்க வீட்டுல போன் இருக்கா? அடிச்சு விட்டு ஜாலி தானே. போனு 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 போனா அடிச்சு அடிச்சு. இது செல்போனா? செல்போனு. ஆனா எக்ஸ்பியா உங்கள்ட்ட நான் உங்களுக்கு நான் அண்ணன்னு சொல்றது யாருக்கும் பிடிக்கல. பூட் அடிக்கிறாங்க என்ன. யாரா இருப்பா? தெரியலைங்க. பூட் அடிச்சா நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஒய்சாக்ல வாங்க, பிஎம் பிளாக் பண்ணுங்க, இது பண்ணுங்க, புரியுதுங்களா? தெரியலைங்க, என்னையும் பூட் அடிப்பாங்க கொள்ளுவாங்க. நான் அதை பூட் அடிக்கிற நாய்களை சப்ஜெக்ட்லயே எடுத்துக்கிறது கிடையாது. அதனால யார் தான் அவன் ஏ டு இசட் நம்ம இது பண்றத விட நம்ம அறிவை யூஸ் பண்ணுங்க, புரியுதுங்களா? பூட் அடிக்கணுன்றத விட நம்ம அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த நாயை முட்டாளாக்கணும். அவ்வளவுதான் மேட்ரு ஓவர். அதை விட்டுவிட்டு அவன் யாரு இவன் யாரு அப்படின்னா நம்ம ஒரு முட்டா பண்ணாங்க. இப்போ நான் சப்ஜெக்ட் என்னன்னா, லவ் பசியன்ஸ் பெய் ஏபிசிடி யூக்குனோ ஏபிசிடி மீனுக்காரி கீதாலதா. இங்க பாறான் இறான் மதுசாட்சி திட்டி இருப்பா பாரு, எப்படி திட்டு இருக்கா பாரு. வெயிட் இந்த ரெக்கார்டிங் பண்ணுவாரு. ஹலோ சைக்கா, நீங்க கேட்டது கிடையாது. இங்க பாருங்களா, ஒரு ஹிஸ்டாருங்க. ஹிஸ்டோரினா கீதா சாட்சிக்கும் கீதா லதாவுக்கும் மதுசாட்சிக்கும் ஒரு பிரச்சனை. என்னன்னா, இந்த இது இல்ல, அது பேருனா ஒருத்தன் சிவகாசி, பிரின்ஸ் ஆஃப் சிவகாசின்னு சென்னையில இருந்து வருவான். அவனை 2 பேரும் லவ் பண்ணிருக்காளோ. கேக்குறீங்களா இல்லையா? சொல்லுங்க. சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கேக்குறேன்னு சொல்லு. நீ சொல்லு பாவலா. போட்டே இருக்க உனக்கு. இல்ல சைக்கோவுக்கு போட்டு காமிக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியும்னு வச்சுக்கியா. இல்ல மத்தபடி ஐயா பாருங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு போச்சுன்னா, 2 பேரும் லவ் பண்ணிருக்காடு. யாரு? கீதாலதா அண்ணன் மதுசாட்சி லவ் பண்ணி விட்டு இதுல அவன் என்ன பண்ணிட்டான், கீதாலதா மேட்ரை முடிச்சுட்டான் போல இருக்கு. இந்த இதுல ரெக்கார்டிங் கேட்டீங்கன்னா உண்மையா அதுதாங்க தெரியும். மேட்ரை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா, மதுசாட்சி என்னன்னா கோவப்படுறான். பெரிய இடம் யாரா முத்துக்குத்துன்ட்டு முக்கியமான சப்ஜெக்ட் லவ் மேட்டரா இது. என்னடா ஒரு காதல் கிழிஞ்சு போச்சு, அழிஞ்சு போச்சு, இடையில மைக்க பிடிச்சு பேசுற முத்து ரொம்ப நேரம் மயிறு. அதே மாதிரி அந்த கேரக்டர் நீங்க கவனிங்கல்ல, நீங்க அவங்க பேச்சாலும் கவனிங்களா. இருங்க, பயங்கரமான ரெக்கார்டிங்.
இருங்க, நான் கொஞ்சம் தேடி எடுக்கணும், அதான் பிரச்சனை. இந்த கழுதிங்க பேச்ச வேற ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு. டேய் ரெக்கார்டிங்க தேடு. ஆமா சிவகாசிக்கு ஏற்கனவே இருடா இருடா மச்சான். சிவகாசிக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சாச்சு. சிவகாசிக்கு வானதி உள்ளவர் மதுசாட்சி உள்ளவரா அரோகரா. இது கள்ளக்காதல் எல்லாம் வேற என்ன நல்ல காதலா? கள்ளக்காதலோட நொல்ல காதல். இல்ல சைக்கோ இருங்க, நான் தேடி எடுத்துட்டு பிஆர்பிங்க 2 நிமிஷம் தேடி எடுத்துட்டு அந்த அந்த நீ கேட்கல இல்ல எனக்காக இருங்க, நீங்க கேட்டுட்டு போங்க. தேவடியா சைக்கோ என்னை எவ்வளவு பேசினாலும் கொண்டாடுங்க, இவ்வளவு சுத்தமான பொட்டா நாய்ங்கன்ட்டு. இந்த தேவடியா சைக்கோ இதை அழிக்கிறதுக்கு வந்து ஒரே சப்ஜெக்ட்டுங்க, புரியுதுங்களா? இவ்வளோலே மாட்டிக்கிட்டாளுங்க. வெண்சாட்ல நடந்துச்சிங்க இது 1 மணி நேரம் அதே மாதிரி. ஆனா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தான் ரெக்கார்டிங் பண்ணேன். பிரச்சனை என்னன்னா இந்த தேவடியா, அதாவது மதுசாட்சிக்கு ஒரு தேவடியா சரிக்கு வந்து எனக்கு வந்து டெலிபோன் பண்ணிட்டான், புரியுதுங்களா? அதான் பிரச்சனை. நான் அப்புறம் சொல்றேன், மற்றபடி இதுங்க நான் தேடி எடுத்துட்டு வரேன், அதுக்குள்ள நீங்க பேசிக்கிட்டு இருங்க. இருங்க, நான் போயிட மாட்டேன், தேடி எடுத்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஓகே. அம்மா ஏன்டா மதுசாட்சி உனக்கு ஃபோன் பண்ணா? சிவகாசியை விட்டுக்கிட்டு ஒன்னும் லவ் பண்றதுக்கா? இனியும் கொஞ்சம் சேர்த்துக்கீங்கப்பா. என்னையா கேக்குறீங்க சைக்கோ? என்னையா கேக்குறீங்க? யா இல்ல உனக்கு போன் பண்ண என்று சொன்னியா, அதான் கேக்குறான். ஏன் சைக்கோ, உங்களுக்கு சுத்தமா அறிவே இல்லைங்க. மதுசாட்சியை நான் லவ் பண்ணி அத வந்து என்னங்க அதுக்கு வந்து கையடிச்சு ஊத்துட்டு போடலாங்க. அது ஒரு கிழட்டு நாயி, புண்டை எங்கெங்கயோ வந்து விரிஞ்சு போய் கிடக்கு. இதுல வந்து மதுசாட்சியை வந்து நான் ஓக்க போறேன். இத ஓத்தாக்கா உண்மையா வந்து ஒரு புண்டைக்கு வந்து ஒரு சக்தி. நீ ஓத்தியா மதுசாட்சியா? யோ நீ கண்ணாவன் பொறுக்கி கண்ணாவன பேசிட்டு நீ ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க. எல்லாம் எடுத்தவன ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு ரெக்கார்டிங் ஓடுன்னு வச்சுக்கீங்க. சரி விடு, ஒரு தேவடியா சரிக்குமாப்ல விடு. இதெல்லாம் வந்து அரசியல் சகஜம். நீ அன்னைக்கு அந்த மாதிரி தான் இந்த திருப்பாச்சி ஒழுங்கா பேசுற, அன்னைக்கு அப்புறம் தேவடியாமனை எக்ஸ்பே அப்படின்னு பேசுற. உன்னை எந்த விதத்தை புரிஞ்சுக்கிறது? நீ ஒரு எருமாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நாயின்னு வச்சுக்க. நீன்னு எருமாடு என்னை பேசுற திட்டுற, அதுக்கப்புறம் நீ தான் என் மச்சான், என் தான் நீ தான் மாப்பிள்ள, நீ தான் என் ஃப்ரெண்டுன்ற. உன்னை என்ன எந்த விதத்துல சேர்க்கறது சொல்ல? நம்ம செய்யாதரா யாரா நானு? நீ அண்ணா என் அண்ணா, நீ அண்ணா எக்ஸ்பி அண்ணா, நீ அண்ணா. அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துடுண்ணா. சரிண்ணா, நீ திட்டினா இப்ப திட்டிக்கண்ணா. நான் திட்டல, நான் உன்னை திட்டல, நான் திட்ட போறதில்ல. அந்த மாதிரி பண்ணாத எதிர்பார்த்து போடுதா. என்ன பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டு பண்ணி விட்டு அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸா ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்க. போறான் வரவானா இன்னொரு பண்ணிட்டு போவான். என்னடா எக்ஸ்பி இவ்வளவு கேவலமா இருக்கானா அப்படின்ட்டு. அது பண்ணாதயா, நான் ஒன்னும் அந்த மாதிரி பண்றேன். யாரு இப்ப ரெக்கார்டு பண்றா? யார் ரெக்கார்டு பண்றா? எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு எழுதியா? நான் 24 hours நான் சாட்லயே இருக்கிறேண்ணா. தேவையெல்லாம் பேசாதண்ணா. யார் ரெக்கார்டிங் பண்ண? நான்லாம் நமக்கெல்லாம் அந்த பழக்கமே இல்லை. நான் என்னைக்கு ரெக்கார்டிங் போட்டது நீ பாத்துருக்க? எவனோ போடுறான், நான் என்ன செய்யறது? யாரையும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பண்ணாதப்பா பொறுத்தா. அவன் பண்றவன் அவன் வந்து தூம கிளாஸ். சைக்கோ பண்ண மாட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு. அது மாதிரிதான் ஒரு 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 மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கைன்றதும் தும்பிக்கை வைக்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்க. அதான் சொல்றேன் நானு. ஏய் கழுத, நீ இடையில பூந்து ஏன் நீ பேசுற? நின்னு இல்ல சொல்லு, தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்குமா? உலக அதிசயம் இவர் தெரிஞ்சுக்க போறாரு. உலக்க யாரும் ரெக்கார்டிங் பண்ணல, கம்முனு இரு மாடு இருக்கு. எது நான் இங்க ஒருத்தன் தாதா தாதான்னு உட்காந்துருக்கானே, அவன் கதை என்ன? தாதான்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான், அண்டர் கொண்டு தாதாவா? நீ ஏதாவது வந்து இப்படியே தான் நோண்டி அப்படியே ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீ போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்க. யோ தாதாரம் நல்லா எனக்கு தெரிஞ்ச நல்ல மனுஷன், அவர் கமிலின்னு வருவார்.
அவர் ஐடி ஃபேக் ஐடியை நீ யூஸ் பண்றன்னு வச்சுக்கிய, இது தப்பு. அது தெரியுதா? அப்ப அந்த ஆள் தான் நினைச்சு நான் அவனை ஏடிடி பண்ணிட்டேன் தெரியாதமா அந்த ஐடியில. பயங்கர ப்ராடியா நீனு, ப்ராடு பெருமாடு. திருப்பாச்சின்னா பெரிய நீட்டா ஐடி வச்சா பெரிய ஆளுன்னு நினைக்காத, கொலை விழுன்னு சொல்லி விட்டான் வடவாராஸ்கர். போனா போன்னு சரி நண்பனா பழகிறின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கேன். நான் பாட்டுக்கு வந்தேன்னா சித்த நேரம் டீ படிச்சுனா போனான் இருக்கேன். என் பொறுக்கி என்னையே வம்புக்கு நீயே நான் ஏதாவது பண்ணேன். ஐயோ ஐயோ நான் வரலையப்பா அந்த ரூம்க்கு. சாமி சாமி. இல்ல அண்டர்கிரவுண்ட் என்னங்க இதுக்காக போய் கோச்சிக்கிட்டு? என்ன சார் விடுங்க சார். இதெல்லாம் என்னங்க அரசியல் சகஜங்க, அது மாதிரி சாட்ல சகஜம். யாருங்க பொறுக்கி? யாருங்க திருப்பாச்சி? யாருங்க ஊராண்டு பையனா? யாருங்க அந்த பையன்? நம் ஃப்ரெண்டுங்க கிட்டத்தட்ட. இப்படித்தான் அசியமா பேசுவான். சின்ன பையன் தானே, வயசு பத்துல. மற்றபடி அதெல்லாம் பெருசா நினைச்சுக்கிட்டு நீங்க என்னமோ கோச்சிக்கிட்டு போறது தப்புங்க. அது பாத்தீங்களா 2 கையை விரிச்சு விட்டாப்புல அவருக்கு. எதை பத்தி பேசுறீங்க? உங்க ஆயா கூதிய பத்தி பேசுற, நீ கலந்துக்கிறியா? திட்டாத பொறுக்கி திட்டாத தப்பு. ஏ பொறுக்கி திட்டாதையா? என்ன போறவன் தப்பு. அது தப்பு. அது மாதிரிலாம் பண்ணாதப்பா. அவரு ஏதோ பேசுறாரு கொள்றாரு, போறவங்க வரவங்கன்னா ஏப்பா திட்டுறீங்க? ஜாஸ்தி உன் மைக்கை செக் பண்ணியா? நீ ஒரு ஆளியா? நீ ஜாஸ்தி வந்தாலும் நீ திட்டுறது காரணம் என்னன்னா இன்னும் மைக்கு சரியில்லைன்னு திட்டுறாங்க, வேற எதுவும் கிடையாது. என் கூட ஒருத்தங்க அன்பா இருந்தாலும் எல்லாரும் திட்டி பிடிங்க போல இருக்கு. ஏ திட்டாதீங்க. செக் இப்ப கரெக்டா கேக்குதா? விட்டு விட்டு கேக்குது. இந்த பிட்டு படம் போட்டாக்கா ஒரு பிட்டு வரும், அடுத்த பிட்டு வருமா? அதே மாதிரி அவரே விட்டி 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 விட்டு வருது. ஏன்னா பிட்டு உண்மையா பிட்டு தான் ஓடுதா என்ன? நீங்க மைக்க விட்டாதானே சார் நாங்க பேச முடியும். இல்ல சார், உண்மை இவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவர்கிட்ட அவரு பேர் என்ன, சம்போ சிவசம்போ இல்ல? ஹலோ சம்போ வாங்க. உண்மையா ஒரு இது கேக்கு, மைக்கு கேக்குதுங்க. எனக்கு கிளியரா கேக்குதுடா. ரெண்டு ஹேண்ட் ஃப்ரீ எடுத்து பேச சொல்லுங்க. அது அவருக்கு மைக்கு கேக்குது, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல நமக்கு. நீ ரெக்கார்ட போடு முதல்ல. எடுத்துட்டே இல்லையா? இல்ல தேடிக்கிட்டு இருக்கீங்க. இருங்க அதான் வந்துடுறாங்க. கரெக்டா கேக்குதாமா? கேக்குறது பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. ஆனா அடிக்கடி உங்களுக்கு டிஸ்கான்டாக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். அதை செக் பண்ணுங்க. ஓகே, மைக்கோட பின்ன எடுத்து நான் விட்டு போகுது. ஓகே. யாரும் மைக்க பிடிக்காதீங்கப்பா. சைக்கோ கேளுங்க. இருங்க, ரெக்கார்டிங் ஸ்டார்ட்டுங்க. சரி எக்ஸ்பி. அதுக்கப்புறம் அந்த கால் குரூத்தை பாக்கலையா நீங்க? எங்க இருக்கா அந்த பையன்? வரதே இல்லாட்டிருக்க. உங்களை பயந்துப்பா. பிஎம்ல போட்டு பேசு, புரியுதா? உன்னை நக்கிறவங்க வருவாங்க, பிஎம்ல போட்டு பேசு, புரியுதா? இருக்கியா? கேக்குதா? போட்டேன். இப்போ இருக்கியான்னு கேக்குற? என்ன டிராமா காட்டுறியா? காட்டுறியா நீ? பேசுடி இப்போ. என்ன? ஹலோ மது, ரேடியோ பேசுறப்ப நீ கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க. என்னடி டெக்ஸ்ட் வாய்ஸ்க்கு வாடி.
என்னமோ டெக்ஸ்ட்ல என்னமோ பெருசா டைப் பண்ண. நீ ரவுடியா? நீ பெரிய போக்கு பொம்பளை குடிக்கின்னு பொட்டேன்னு மொத்தமே திட்டுற. உன்னை நான் திட்டுறேன். நான் ஒரு பொட்டேன். வாடி மைக்கிட்டு ஆளு வந்து நக்கணுமா உனக்கு? ஆளு வந்து நக்கிறதுக்கு தான் வச்சிருக்கேன் நீனு ஆளுங்க. ஆளு வந்து நக்க விடுறா அவ. கவனிங்க, இது இல்ல இப்ப ஸ்டார்டிங் சைக்கோ நக்க. கீதால சார் நாய் ஏன்டி ஆளு வந்து நக்கு என்ன இது நக்குனுமான்ட்டு படவராஜ்கள் 2 பேருக்கு பிஞ்சு விட சொல்லிட்டு வழக்க மாதிரி பிஞ்சு விடும். எங்க ஒண்ணு வருது பாரு. நான் சொல்றது கேட்டுக்கோ. கொஞ்சம் நைஸா பேசணும். நீ பேசுறத நான் பேசு. பத்தி என்ன சொன்ன? சிவகார்த்தி கல்யாணம் ஆனவன் பத்தி என்ன சொன்னீங்க? அதான் சொல்லட்டுமா? ஹலோ இடியட். காலத்துக்கு வந்து அவ வந்து வேலை பண்ணுவா. ஆனா நீ வந்து வந்து அவன் உன்னை நக்கணும்னு நீ வேலை பண்ணிருக்க. மாட்டிட்டா ஒன்ன வந்து நக்கணும்னு நீ வேலை பண்ணிருக்க. பாருங்க, கீதால தான் வந்து நக்கணும் சாட்ல வந்து நக்கணும் இருந்து என்ன தெரியுது, மது சாட்சி வந்து நக்கல் தான் போல இருக்கு எப்ப பார்த்தாலும். கவனிச்சீங்களா? இப்பெல்லாம் பேசுறது யாருங்க? இடையில வாய்க்க பிடிக்காதியா? இல்ல இல்ல இப்ப பேசுறது யாரு தெரிஞ்சுக்கலாம். எந்த பொம்பளை மாதிரி பேசுச்சு? உங்க அக்கா உங்க அக்கா பேசுறாங்கய்யா. உங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க. லவ்னு ஒரு அக்கா இருக்காங்க பாத்தியா? ஐயோ இல்லையா, அந்த லவ்னு ஒரு அக்கா இருக்காங்க பாத்தியா, அந்த அக்கா பேசுறாங்க. கேளு. இக்னோர் பண்ணு. இது தேவையா? இது தேவையா உனக்கு? உனக்கு இது தேவையா? எம்ஜி 143 உங்களை பேசனா போட்டு போல இக்னோர் போட்டுருவேன். புரியுதா? இந்த செடிக்கு இன்னைக்கு காலையில வம்பு செலுத்துச்சு. இன்னும் பெரிய போலிசி மாதிரி. உனக்கு நான் பேசல, நீ தாங்க மாட்டேன். கீதா நானும் பிரான்ஸ் அதிபதி ஆகி போயிட்டேன். அவங்கெல்லாம் வருஷம் அதுக்கப்புறம் ஒண்ணு கிழிக்கிறேன். புரியுது? இப்ப சொல்ல மாட்டேன். அவங்கெல்லாம் வருஷம் அதுக்கப்புறம் ஒண்ணு கிழிக்கிறேன். இப்போ நான் எதுக்கு இங்க பாரு, மதுசாச்சு பாத்தியா? மதுசாச்சு கீதாலதா அவங்கெல்லாம் வரட்டும், கிழிப்பாங்க தெரியுதா? நானும் கிழிக்கிறேன். ஏற்கனவே கிழிஞ்சது தானே, அப்புறம் என்னத்த கிழிக்கிறது? அநியாயமா இருக்குன்னு வச்சுக்க. நீ வந்து அவங்கள வந்து போய் நக்கிக்கிட்டு ஏதாவது சொல்லுத, உன்னை பத்தியும் தெரியாது. இது நக்கிற ஆளாச்ச, எல்லாரும் உன நக்கும், நீ அவங்கள போய் நக்குவ, உன்னை பத்தியும் தெரியாதா? போய் உன்னை நம்பி நான் சொன்னேன். என்னை பத்தி கண்ணாடி பூக்கள் கிட்டையும் கண்ணாடி பூக்கள் கெட்டவன் என்கிட்ட நீ சொன்ன பாரு. அக்கா தங்கச்சிக்கு நீயே சமாதானம். நீ அக்கான்னு சொன்ன, நம்ம கிட்டே நீ வந்து உன் வேலையை காட்டுன பாரு. நீ அதான் சார் தேவையாப்பட்டு கண்ணாடி பூக்கள் கிட்ட போய் நான் சொன்ன போட்டேன். ஐயோ ஏன் இப்படி பேசுறீங்க? அது பொண்ணு அதாவது வந்து மது சாட்சி வந்து திட்டுறாங்க. வானதி தமிழ்நாட வந்து கீதாலதா வந்து தேவையாப்பட்ட திருமகள் அப்படின்னவர்ல டக்குன்னு மயக்க பிடிச்சிட்டாங்க. கவனிச்சிங்களா? அதான் முக்கியமா கவனிக்கணும். நீங்க திருப்பியும் கவனிங்க, எகைன் போடுறேன், நல்லா கவனிங்களா? தேவையாப்பட்ட திருமகள் அப்படின்ற வார்த்தைகள் வந்து பாருங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு பொண்ணாலே வந்து கெட்டு போறான். அதுதான் சமுதாயத்துக்கு நியாயமா? இது நீங்களே கவனிச்சு பாருங்க.
எக்ஸ்ட்ரா இப்ப தண்ணியில பேசுறியா நீ தண்ணி இல்லாம பேசுறியா? இருப்பா திருப்பாச்சி இரியா. ஏன் இப்படி பேசுறீங்க? உங்க வயசு என்ன அது வயசு என்னன்னு அதுகிட்ட பேசினா இப்பதான் தெரியுது அது சொன்னதுதான். முதல்ல அவங்கள வர சொல்ல அவங்க காலை தொட்டு கும்பிடணும். ஏன்னா அப்பவே உடம்பு ஒதுங்கி இருந்தது இவ்வளவு ப்ராப்ளம் வந்துருக்கவே செய்யாது. இல்ல நல்லவ மாதிரி நடிக்கலாம் கூடாது. நம்ம நல்ல இல்ல இந்த கேசூன்லதான் நடிச்சிருக்கேன். இல்ல வேற யாரையாவது கதை பேசிருக்குன்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டாரு. இல்ல உங்ககிட்ட கூப்பிட்டு ஒன்னும் பெரிய மனசையும் நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா சிவகாசி வந்தாச்சு. சிவகாசி பத்தி என்ன சொன்னேன்னு சொல்லு. மைக்க விட்டு தெரியல, நான் பேசுறேன். நீ மைக்க விடு. சிவகாசி பத்தி நீ பேசுன அவருக்கு மைக் இருக்கான்னு தெரியல. இது பாக்குறேன். அதாவது வந்து சிவகாசிக்கு மைக் இருக்கான்னு தெரியல பேச்சு டபிள்யூ ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பாருங்க சிவகாசி உனக்கே கிடைக்கல, கீதா சொல்லுவா உனக்கே கிடைக்கல எனக்கு ஒரு கிடைக்க வைக்கும் அந்த கேட்க பேச்சுல. அது என்ன கிடைக்கல 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்னயா பொறுக்கி நீ பேசலாம் மைக்க விட்டு நான் போயிடுறேன். சரிப்பா ஒரு சொல்ல யார் திட்டுறது? யாருன்னா ரெண்டு தேவடியா சரிக்கீங்க வந்து ஒரு ஒரு தேவடியா பையனை வந்து லவ் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு சண்டை நடக்குது. அதுதான் பிரச்சனை, புரியுதுங்களா? அதுங்க வந்து அசிங்கமா பேசுதுங்க, புரியுதா? எருவ மாடு திருப்பி இதுக்கு மேல மயக்க பிடிச்சா அவனுக்கு மேல கட்டுப்படும் சொல்லிவிட்டான். மாத்தா 2 பேர் பேரு ஒன்ன சொல்லையா, இன்னொரு ஆளை சொல்றான். ஏன் இவ்வளவு திருப்பி மைக்க பிடிச்சிட்டு மயிர பிடிக்கிட்டு இருக்கீங்க லூசு புண்டைங்களா? எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லல நீனு. அந்த ஆளுக்கு என்ன சொல்ல நீனு? அவரு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப வந்து பொண்ணை பிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எந்த நீ சொல்லல நீனு. சைக்கோ இருக்காப்லையா இல்லையா? சரி இது வந்து ரெக்கார்டிங்க வந்து சைக்கோ காமிக்கிறது தான் வந்து ஒரு கேக்குறீங்களா? தூங்குறீங்களா அண்ணா? கூப்பிடுறானா? நான் கூப்பிடுறேன் சைக்கோ மேம். வெளியே போடிச்சு அதான் இருக்கண்டா ஐடி வெளியே போடிச்சு வாய்ஸ் கேக்குது. ஓகே இருக்கான் புரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்றான். கேளுங்க அந்த 2 தேவடியா சரிக்குன்னு கேளுங்க நல்லா. அதான் சொல்ல வரேன் நான். ஒக்காலா ஓலி புண்டைங்க பார்த்தா கேட்டு நாய்ங்க எவ்வளவு அரிப்பு எடுத்து அலைஞ்சிருக்காள் பாருங்க, நீங்களே பாக்கணும். அப்படின்னு எந்த நீ சொல்லல நீனு. நான் சொன்னேன் என்னை பத்தி கண்ணாடி பூக்கள் கிட்டையும் கண்ணாடி பூக்கள் கெட்டவன் என்கிட்ட நீ சொன்ன பாரு. அக்கா தங்கச்சிக்கு நீயே சமாதானம். நீ அக்கான்னு சொன்னல, நம்மகிட்டே நீ வந்து உன் வேலையை காட்டுன பாரு. என்ன வேலையை காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறா? நம்ம கிட்ட வேலை காட்டான்னு கேக்குறாவா? அதுக்கப்புறம் முதல்ல அவங்கள வர சொல்ல அவங்க காலை தொட்டு கும்பிடணும். ஏன்னா அப்பவே உடம்பு நல்லவ மாதிரி நடிக்கலாம் கூடாது. இல்ல வேற யாரையாவது கதை பேசிருக்குன்னு சொல்லி சொல்ல சொல்லிட்டாரு. இல்ல உங்ககிட்ட கூப்பிட்டு ஒரு பெரிய மனசையும் நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து கதை பேசினேன்னா சிவகாசி வந்தாச்சு. சிவகாசி பத்தி என்ன சொன்னேன்னு சொல்லு. வெல்கம் கீதா லதா. இவதான் பேசுறான். இந்த கீதா லதான்னு முனுகிட்ட பேசுறாள. லவ் பர்சியன்ஸ் பெயின்ட்டு ஒரு பரநாய் கருப்பி பரகோஷ்டிக்கு பிறந்த தத்தாரிக்கு மண் தெவடியாப்புல குச்சிக்காரிக்கு பிறந்த நாய் டிராக்கிலா. கேளுப்பா ராஜா கேளு, பேசுறா பாரு, பரப்புண்ட பேசுறா பாரு.
நீ மைக்க விடு. ஏன்டி கீதா, உன்னை வந்து மதுசாட்சி கிழிச்சிருக்கா பாரு, இங்க பாரு எப்படி கிழிச்சிருக்கா பாரு. உன் புண்டைய வந்து ஒரு ஒரு இன்னொரு புண்டை வந்து கிழிச்சிருக்கு பாரு. நீ பேசுன அவருக்கு மைக் இருக்கான்னு தெரியல. இது பாக்குறேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லல நீனு. அந்த ஆளுக்கு கேர்ள்ஸ் வந்துட்டு என்கிட்ட சொல்ல நீனு. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப வந்து பொண்ணை பிடிச்சிட்டு இருக்காரு, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எந்த நீ சொல்ல நீனு. அதையும் சொல்லிருப்பாவும் ஒட்டிட்ட சொன்னார் போல இருக்கு. சொல்லி விட பிரயோஜனம் இல்ல, சொல்லி விட பிரயோஜனம் இல்லை. நீ நல்லா நடிக்கிறாள் தெரியுமா, அதான் சொல்லி விட பிரயோஜனமே இல்லை. மயக்க பிடிக்காத, நீ மயக்க பிடிக்க கூடாதான், மயக்க நீ பிடிக்க கூடாது. நீ உனக்கே இல்ல, எனக்கு எப்படி இருக்கு போகுது, உனக்கு இருக்குதா? நீ சொல்லு முதல்ல, கிளியரா சொல்லு. உன்னை மயக்க பிடிக்க கூடாதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க, அதுவே உனக்கு சொன்ன இல்ல, நான் சொல்லிதான் உனக்கு சொன்ன வரணுமா என்ன? சரியான பொம்பளடி நீ, சரியான நாதாரி பொம்பளைன்னு. உங்க அப்பா வீட்டு மைக் இங்க இருக்கு, நீ சொல்ற, அடுத்தவங்க சொல்றாரு நான் மைக் பிடிக்காம இருக்கு. காமெடியா இல்ல உனக்கு? சரி நீ கத்திக்கிட்டே சிவராசி இருக்கீங்களா இல்லையா? சரி நீங்க இப்போதைக்கு மைக்கு வந்துடாதீங்க, நீங்க பிட்டாச ஆடி. ஏண்டா ஏண்டி பரப்புண்ட கீதாலத்தா லவ் பர்சன்ஸ் பெயின் வச்சு வந்துட்டு இருக்கிய பாரு. உன் புருஷங்காரன் வந்து இங்க வந்து லவ் பர்சன்ஸ் போய் கேட்டாக்க என் புருஷக்காரன் வச்சிருக்கான், இது வச்சிருக்கான்னு உன்னை கிளின்னு கிழிச்சிருக்கா பத்தியா? அத நீ வந்து உண்மையா வந்து ஒரு பறச்சி. சரி மாம்ஸ் எக்ஸ்பி மாம்ஸ், நீ வந்து மது சாட்சிக்கு இவ்வளோ சாட்சி இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுற. நீ கம்முன்னு நின்னு எருமாடு, அன்னைக்கு மயிறு நீ பேசினீல எல்லாம் ரெக்கார்டிங் ஆயிருக்கு. லூசு புண்ட அறுகோட்டை ஜென்மன்னு வச்சுக்கிய, எப்படி ரெக்கார்டிங்க விட்டுறீங்க? என்ன ரம்யா ரெக்கார்டிங் என்ன சிரிப்பு? நீ மயிறு திருச்சிட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டா நான் பதில் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லண்ணா, நீங்க மது சாட்சிக்கு இவ்வளவு பேக்கப் கொடுக்குறீங்க, ஆனா மது சாட்சியா நீங்க உங்களை வந்து கீச்சிட்டு போனா எதுக்கு? அவ கிளிப்பா, அவ கிழிச்சானா எனக்கு என்ன புண்டையா இருக்கு அவ கிழிக்கிறதுக்கு? எவ்வளவு லூசா அவ புண்டைய கழிச்சிருப்பா. விடு, சைக்கோ இருக்கீங்களா? என்னண்ணா சைக்கோ மாம்ஸ் இருக்காரு உள்ளதா, நீ டென்ஷன் ஆகாதண்ணா. யோ இல்லையா, இப்ப சைக்கோவுக்கு தான் வந்து இது போடுறது போடுதா? அதை விட்டுட்டு சும்மா நீ என்னமோ பெரிய மயிறு மாரி வந்து ஜாடை காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மயிருங்களை லூசு புண்டைங்க. ஏண்டா உங்களுக்கு அறிவு இருக்கா? என்ன வந்து நான் பேசினான்னு ரெக்கார்டிங் பண்ணிட்டீங்க சொல்றீங்க. நான் சைக்கோட்டு கிடையாதுடா. பனி விழுமலரும் நிறைய ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அண்டர் கிரவுண்டு தாதா எவன் ரெக்கார்டிங் பண்றான்னு எனக்கு தெரியாது. நான் பேச கூட ரெக்கார்டிங் ஏன் நான் ரெக்கார்டிங் பண்ணலண்ணா. இப்ப சரி, இப்ப நீ மட்டும் இப்ப பொட்டாச்சிங்க பேசுனது ரெக்கார்ட் பண்ணி வச்சு போடுற, அது நியாயமா? பொட்டாச்சிங்க சண்டை போடுறது நீ ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்க, நீ சொல்ற ரெக்கார்டு. அது எந்த மகாராஜா ரெக்கார்ட் பண்றான்னு தெரியல, நமக்கு தெரியல ரெக்கார்டு பண்றது. சரி, பொட்டச்சிங்களை வந்து இது பண்றன்றிய இவ்வளவு ரெண்டு தேவடியா சரிக்கீங்களும் என்ன வந்து என்ன சொல்றது, என் பூல ஓம்புனா நாங்க பொற புண்டைங்க. தெரியுமா, நீ வந்தா கூட உன்னை இன்னொரு பொண்டை வாழுங்க போட்டுட்டு இருக்கியான்ட்டு இவன் என்ன தெரியுமா வைக்கப்பூர்ல வந்து நாய் மேற மாரி வந்து மேய்வா. யாரு? இந்த கீதாலத்தான்றவ. பேச்ச பாத்திருக்கீங்களா? உன்னைக்கு இன்னொரு போனா என்னைக்கு இன்னொரு போனா புறம் வரவனா இன்னொரு பண்ணிட்டு வைக்க போற நாய் மாரி மேய்வா. அவளுக்கு ரெக்கார்டிங் போடுறான். அதே மாதிரி வந்து இன்னொருத்தவன் வந்து இவர்ல நான் நல்லவனுக்கு நான் வந்து இது தினமும் பண்ண மாட்டேன்.
இந்த புண்டை கேவலம் பொட்டா நாய்ங்க என்ன டாக்கலான்றா பாரு. மொத்தம் அவ தேவடியாசருக்கு 3 புள்ள பெத்தோம். மொத்தம் அவ சூத்தலை விட்டு தான் வந்து இதுக்கு மேல வந்து சூத்தலை விட்டாலும் வந்து நம்ம சுண்ணி நாரி போடும். புரியுதா? ஒரு பக்கம் கீதாலத்தா எங்க சுண்ணி நாரி போடும். அவ என்ன தெரியுமா அலையிறா மாப்பிள்ள அலையிறா. அவ இதுக்கு மேல செத்து போலான்னு வச்சுக்க, தொலைஞ்சு போயிடலாம் ஏவடுத்த நாய். ஆனா எல்லாரையும் வந்து பெரிய மயிருமே நினைச்சிட்டு எல்லாரும் எடுத்து நிக்கிறா பாத்தியா பர்ற புண்ட. அவ பறையப்பா அவ கீதாலத்தன்றத பற தேவடியா சரிக்கி. பேச்ச பாத்தீல வந்திருக்கேன் பண்ணிருக்கேன் இது பண்ணிருக்கேன். அவ பேச்செல்லாம் பாரு. சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வருமா? சிக்கன் கிடையாது, உன் ஆயா கூதியில வரண்டா பொட்ட நாய்க்கு பிறந்த கீதாலத்தா தேவடியா சரிக்கிய. இன்னும் கேளுங்க. ஏன்னா இது வந்து ஏதாவது சொல்லும் அப்படி நீங்க நம்பிடுவீங்க. அதான உங்களுக்கு நடக்குது. ஆமா 2 பேர் நல்லா சேர்த்துக்குங்க. எனக்கு என்ன இன்னைக்கே இன்னொரு சொல்றான். என்னைக்கு எவன் கூட சண்டை வந்து போட்டாலும் நான் வந்து அதை வந்து நான் சரி ஓகே அப்படின்னு வந்து அனுசரிச்சு பொறுத்த வாய்ப்பு உண்டு. இந்த கீதாலத்தா அந்த தேவடியா செடிலாம் இருக்கா பாத்தீங்களா, புருஷனை விட்டுட்டு ஒரு தேவடியானா இவ ஒரு தேவடியாப்பா, பெற்ற தேவடியா. என்ன சொல்ல போனாக்கா தெரியல தேவடியான்ட்டு பேச்சல் தெரியல, ஒரு டைப்பிங்ல தெரியல. புருஷனுக்கு ஆறுதல் சொல்லி தேவடியா சிரிக்கிய பர்றா புண்ட கீதாலத்தான்னு வர ஆத்தா. உன் பேரை வச்சுக்கிட்டு வர்றதுக்கு திறமை இருக்காடி தேவடியா சிரிக்கிய. குச்சிக்காரி குட்டியாளுக்கு போறணும் நாய ஆத்தாளா போட்டு ஒழிக்க ஆத்தா. நீ என்ன விடு மாம்ச, பொட்டச்சியை திட்டாத, பொட்டச்சியை திட்டாத விடு மாம்ச, பாவம். இல்ல அவள் திட்டன்னு நினைக்கிறியா நீ? அவ ரொம்ப கெட்ட சரிக்கு உனக்கு தெரியாது. உனக்கு பர்றா நாய் பொறம்போக்கு பர்ற நாய் பாவ. உண்மைதானா? கீதால தானே பற சரிக்கியாவ. சரிதா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சது? பற நாய்ப்பா அவ. கீதால தான்றவ லவ் பேஷன்ஸ் பெய்யன்றவ பற நாய். விடு 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 விடு. சரி இருப்பா ரெக்கார்டிங்க. சைக்கோ இருக்காப்லையா? சைக்கோ இருக்காப்லையா? சைக்கோ இல்லைன்னா ரெக்கார்டிங் போடல. புரியுதா? இருக்கிறான் போடு போடு. சரி சரி விடு, நீங்க பேசுங்க. சைக்கோ வந்தா ஒரு நல்ல மனுஷன் தான் மதிக்கணும். புரியுதா? அதை விட்டு ஏட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் இது பண்ண முடியாது. லூஸ் மாதிரி இருக்கீங்க. சரி வைத்தியம் வாங்க வாங்க. சரி இந்த இவ வரால அப்புறம் லவ் பர்சன் ஸ்பெயின் வரால தெவடியா சரிக்கி குச்சிகாரி சரிக்கி பர்ற தெவடியா சரிக்கி உலகத்திலே இல்லப்பா நான் விட முடியாதுப்பா. எப்படிப்பா விட முடியும்? அவ பேச்ச கவனிங்கண்ணா. பர்ற புண்டா சரி. இல்லப்பா நான் விட்டுறேன்ப்பா. மத்தபடி அவன் தெவடியா சரிக்கு வந்து வாங்க. சொல்லு மேம் சொல்லு. இந்த பிரச்சனை முதல்ல எப்படி ஆரம்பிச்சது? மாஸ் அவ அப்படி பேசுற சாப்டர் கிடையாது. என்ன நடந்துச்சுன்னா நான் ரெக்கார்டிங்க போடுறேன். ஒரு ரெக்கார்டிங்க நீங்க வந்து நீங்க கவிதை எழுதுவீங்களா? கவிதை எழுதுவீங்களா? இப்போ வந்து நான் ஒரு ரெக்கார்டிங் போடுறேன். இந்த கவிதையை வந்து நீங்க எழுதுங்க. புரியுதுங்களா?
அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டா தப்பா சார்? ஜென்னி சார் வாங்க. அப்பா பேச மாட்டாளா? அவ அசிங்க பிடிச்சவங்க. நீங்க நினைக்கிறீங்க, இருங்க நான் போடுறேன். அதுக்கப்புறம் அவரை எப்படியாப்பட்ட கேரக்டர்னு பாருங்க. அவளுக்கு ஒரு கவிதை எடுத்து அவ செவிடேச்சரிக்கையா என்னான்ட்டு ஒரு கவிதை எழுதி நீங்க சொல்லணும். அதை ரெக்கார்டிங் பண்ணி நான் போடணுங்க. அதுதான் எனக்கு ஆசை. நான் என்ன நினைச்சேன்? ஹலோ சார், இருங்க பாதில இருந்து போட்டிருக்கேன். ஹலோ சார், நீங்க கேளுங்க. இது தேவடியாவலா? நீங்க என்ன சொல்லணும்? கவிஞர் கண்ணதாசன் தானே அது. இவ தேவடியாவலா இல்ல உண்மையா ஒரு உத்தமை பத்தினியா அப்படின்ட்டு நீங்க கவிதை எழுதி நீங்க சொல்ல. உங்களுக்கு அதுக்கப்புறம் நான் வந்து செருப்ப காமிப்பாங்க. கோச்சிக்காங்க. என்ன பொறுத்தவரை இவ தேவடியாங்க, புரியுதுங்களா? தேவடியான்ட்டு முத்திரை கொடுத்து நீங்க வந்து நீங்க கொடுக்கணும். அதுதான் என்னோட வாதம். அதையும் சொல்லிருப்போம். சொன்னார் போல இருக்கு. சொல்லி விட புரியல. சொல்லி விட பிரயோஜனம். அதான் சொல்லி விட பிரயோஜனமே இல்லை. பிடிக்காத நீ மயக்க பிடிக்க கூடாதான். மயக்க நீ பிடிக்க கூடாதுடி. உனக்கே இல்ல, அப்புறம் எனக்கு எப்படி இருக்கு போகுது? உனக்கு இருக்குதா? நீ சொல்லு, முதல்ல கிளியரா சொல்லு. உன மயக்க பிடிக்க கூடாதுன்னு பல பேர் சொல்லிட்டாங்க. சரியான பொம்பளடி நீ. சரியான நாட்டாரி பொம்பளைன்னு உங்க அப்பா வீட்டு மைக் இங்க இருக்கு. நீ சொல்ற, அடுத்தவங்க சொல்றாரு நான் மைக் பிடிக்காம இருக்கு. காமெடியா என்ன உனக்கு? சரி நீ கத்திக்கிட்டே இருக்கு. சிவகாசி இருக்கீங்களா இல்லையா? நீங்க இப்போதைக்கு மைக்கு வந்துடாதீங்க. நீங்க இப்படித்தான் ஆடி. சிவகாசி வந்துடாதீங்க. ஏன்னா இது வந்து ஏதோ சொல்லணும் அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நடக்குது. என்ன இவங்க 2 பேத்துக்கு சண்டைன்னு சொல்றா? யாரு விளங்குதா? சரி, என்னோட உனக்குதான் எக்ஸி ரொம்ப தெரியும். சரி, எக்ஸியை கூப்பிடு, மைக்கு கூப்பிடு. என்னோட உனக்கு அப்படின்னு நானு சொல்லல. இவங்க 2 பேரும் பிடிச்ச 2 பேரும் தெரியும். 2 பேரும் இன்னைக்கு நடந்ததோ தெரியாது. என்ன பிரச்சனைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவாரியா? நானும் ரொம்ப ரொம்ப தூசுனா கண்ணா எனக்கும் பேச தெரியும். கேட்கறப்பா இப்போ வந்து அந்த பையன் பேசினாப்புல கொண்டாப்புல எக்ஸினா பெரிய மாரி அப்படி இப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. தெரியாம கேட்கறேன். கொஞ்சம் நீங்க பண்ற தப்பு புரியுதுங்களா? அத வந்து கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அது இல்லாம வந்து நான் உங்களை பத்தி எதுவுமே நான் சொன்ன மோன்ஸ்டாரோட நான் காய்ச்சி டிக்கக்குள்ள நீ என்னத்துக்கு குறுக்க போடுறா வாய போடுறான்னு தான் கேட்கறேன். விளங்குதா? உன்னையும் எனக்கு தெரியும், அந்த பொண்ணை எனக்கு தெரியும். இது வரைக்கும் பிரச்சனை இருந்தது இல்லை. இன்றைக்கு என்ன பிரச்சனை? நீல் பண்ணா போற அது தெரியலீங்க, புரியுதுங்களா? வந்து நீங்க தப்பு. அந்த பையன் பேசினாப்புல நான் பேசினேனா ஒரு பக்கம். கொஞ்சம் வந்து டிஜிட்டை மீட் பண்ணுங்க சார். சரி இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. விடு, அதெல்லாம் முடியாது. இன்னொன்னு சார், அவளை பத்தி என்ன சொல்ற நீ? பேசுங்க, இது பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது சார். ஏற்பீங்க சரிங்களா?
அது பழசாயிடுச்சா அது? இப்படி கொஞ்சம் பேர் சுத்துறீங்க. முடிச்ச சந்தை ஆரம்பி போட்டீங்களா? ஒன்ஸ் மோரி கேக்குறான். நீ தான் எனக்கு பதில் சொல்லு. மான்ஸ்டர் ஃப்ரெண்டு கூப்பிடுறாருடா என்னோட இருக்கிறியா மான்ஸ்டர்? கண்ணா யாரையும் கேம கேட்க வரல கண்ணா. உனக்கு இன்றைக்கு யாருக்காவது இல்ல, உனக்கு இன்றைக்கு யாருக்காவது தோணுக்கா ஐஎம்ல கூப்பிடு நான் வாரேன் பேசாம திட்டு 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 எவ்வளவு திட்டணுமா நான் கேட்கிறேன். ஹலோ ஹலோ சைக்கோ கேக்குதா? யா கேக்குது சொல்லு. ஏங்க நான் டூ கொடுக்க மாட்டேன். ஒரு நாளா பழகிடுங்க கொண்டுட்டீங்க, இது உண்மை. அது இன்னொரு பக்கம் இந்த அந்த பையன் ஜெரான்ட்டு ஒரு நல்ல பையங்க. ஆனா நம்ம கூட பேசுறது சண்டை போடுறது அப்படின்றத நல்ல பையன் சொல்ல உண்மைங்க. அது பக்கம் வந்து இதுதான் அவர் கூட யார் இருந்தப்பட்டா சும்மா கலாச்சிட்டு இருக்கேன் அவரோட. தேங்க்ஸ் மோன்ஸ்டார், என்ன பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு. இல்ல உண்மையா சொல்ல போனாக்கா வந்து அவர் வந்து சில கவிதைகள் எல்லாம் வந்து சொல்ல கூட வந்து ரொம்ப நம்மளே வந்து ஏன் இல்ல விளையாட்டுக்கு இல்ல அவரை திட்ட சொல்றியா அல்ல திட்ட வேணாம் சொல்றேன் எனக்கு டவுட்டா இருக்குது. ஐயோ நம்மள மேட்டர் ஆகிட்டீங்களே. ஏன்னா இல்ல இல்ல சைக்கோ உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த பையன் நல்ல பையன், நல்ல கருத்துன்றதோட நல்ல வந்து கவிதை வந்து அவரை மாதிரி இந்த சாட்ல பெஸ்ட் அப்படின்ற ஒரு மன்னன்னா யாருமே கிடையாது. அறியலா நான் அவரோட சண்டை போடல. அவர் தான் என்ன ஐயம்ல கூப்பிடுறாரு என்ன திட்டுறதுக்கு. நானே பயந்த ஓடியே. சரி விடுங்க. இல்ல நீங்க சண்டையா பிடிக்க போறேன்னு கேட்டா நான் சொன்னேன் வெளியில தனியா போய் வந்து சண்டை பிடிக்க மாட்டேன், நீங்க பாட்டுல பேசுங்கன்னு சொன்ன. என்னமோ போங்க, சண்டை பிடிச்சா எல்லாம் தனியா போய் சண்டை பிடிக்க சண்டையா என்னன்னா ஓகே விடுங்களா விடுங்கள். திருப்பாச்சி எங்க போனா இருக்குல? உன் வெட்டுப்பட்ட நகத்துண்டுகளை பார்த்தாலும் என் இதயம் கணக்கிறது, அவைக்கு வலித்திருக்காதா? உன் வெட்டுப்பட்ட நகத்துண்டுகளை பார்த்தாலும் என் இதயம் கணக்கிறது, அவைக்கு வைத்திருக்காதா? நீ செல்லமாய் கொஞ்சம் ரோஜா அடியில் ஒரு எனக்கு நீ செல்லம் கொஞ்சம் ரோஜா செடியில் ஒரு நாள் மலர் மறுநாள் மறித்து போம். அது நீ படியாய் நான் மாறி உன் செவ்விதழை முத்தமிட வேண்டும். நீ படிக்கும் புத்தகத்தில் ஓர் வரியாய் நான் மாறி உன் செவ்விதழ் முத்தமிட வேண்டும். பெண்ணே, நீ இதயத்தில் குத்திய முள்ளில் இரத்தத்துக்கு பதில் காதல் வடிகிறது பாரன்பே. பெண்ணே, நீ இதயத்தில் குத்திய முள்ளில் இரத்தத்துக்கு பதில் காதல் வடிகிறது பாரன்பே. நான் நாளரத்தை திறப்பதில்லை, நான் நீயும் இருக்கும் நெருக்கத்தில் அன்றென்றும் நுழையாதிருக்கவும். சரியண்ணா, இது எந்த புக்ல உள்ளது? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? ஹலோ சைக்கோ, இல்ல உண்மையா வந்து இங்க வந்து வாழ்க்கையில வந்து
நிறைய கவிதைகள்னா நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க சைக்கோ. நீங்க தொடர்ந்து கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த கவிதை எங்கேயோ படிச்சிருக்கேன் சரியா, ஸோ அதனால தான் கேட்டேன். அது ஒரு பக்கம் ஒரு இருக்கலாங்களா. மற்றபடி வந்து இந்த கவிதையை கேட்டு ஒரு பெண் வந்து இந்த ரூம்ல ஆயுது. ஏன் இவரோட கவிதை வந்து ரொம்ப இருக்கேன். அதனால வந்து இவரோட கவிதையை தான் கேட்டது சேர்க்கும். சத்தியமா சொல்றேன், ரொம்ப பேரை வந்து கிட்ட மைக்கு கிட்ட வந்து பேசு. எங்க நீ தூரம் பேசுறாட்டு ஒரு மணி கேட்க மாட்டேது. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவரு கவிதை சொல்லிட்டோம், அவர் கவிதை சொல்லிட்டு இல்ல விளையாட்டுக்கு இல்ல இல்ல இல்லையா சாப்பிட்டு பேசு போ. வந்து பேசு. எட்டு எத்தனை எட்டுன்னு தான் உங்களுக்கு தெரியாது. கவிதை கேட்டிருக்க சான்ஸ் ஏண்டா நேற்று 10 மணிக்கு அப்புறம் எழுதப்பட்ட கவிதை. இதுல உள்ள சில வரிகள் நான் எனவே ஒரு புத்தகத்தில் படிக்கிறேன். நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள், அவ்வளவுதான் சொல்ல ஒன்றும் சொல்ல. வணக்கம் சிலோன் மாமா, அப்படி இருக்கீங்க? ஏன் தெரியுமா, ஏண்டா கண்ணதாசன் எழுதின வரிகள் கூட வைரமுத்துல இதுல இருக்குது. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க வருவதென்றால் என்ன தர வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதினான். அதே எழுதினா என்ன விலையாலே சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், விலை உயிரென்றாலும் தருவேன் என்று. வாய முரண் வந்துட்டாங்கய்யா, வந்துட்டாங்க. உன் ஒவ்வொரு பாதத்தில் மண்ணை போல் என் காதலும் ஒட்டிக்கொண்டே அலைகிறது. உன் ஒவ்வொரு பாத சுவடும் வணக்கம் மாம்ஸ். என்னடா இவர் மட்டும் கவிதையா சொல்லிட்டு இருக்கா, வேற ஒருத்தரும் பேச மாட்டேன்றாங்க. அதான் எக்ஸ்பி ஆனா சாப்பிட்டு இருக்காரு இருக்குமா. சாப்பிட்டு யார் மேம், யாரோ வந்துட்டாங்கன்னா யாருடா? இல்ல இல்ல இவரு சொன்ன அவங்க எல்லாம் மைக்கிட்டு நாங்க அது சொன்னேன். பார்த்திபன் சார், உங்க தலைவர் பாணி வந்து தமிழ்நாட்டை தேடி கொண்டிருக்காரு சார். அங்க போய் பாருங்க சார். அவர் என் அமைதியை அதிகமாக நேசிக்கிறேன், அங்கேதான் நீ அதிகமாக சத்தமிட்டுக் கொண்டிருக்காய். நீ அதிகமாய் நேசிக்கிறேன், அங்கேதான் நீ அதிகமாக சத்தமிட்டுக் கொண்டிருக்காய். திமிரு, நான் திட்டு வாங்குறேன்டா ரொம்ப ஆசை. ஒரு நிமிஷம். திமிரு, நான் திட்டு வாங்குறேன்டா ரொம்ப ஆசை. தனியா வந்து திட்ட நான் திட்டு வாங்குறேன். வாங்க தனியா வந்து திட்டேன். எக்கோ வாங்க மைக்காண்ட. திமிரு ஏன்யா வெளியில போடுற? வாயா நீ திட்டு, உன்னால எவ்வளவு திட்டு நான் பாக்குறேன். வாயா. ஆனா தைரியமா உன்னைய கூப்பிடுறேன்டா, உன்னால எவ்வளவு பேசலாம்னு நானும் பாக்குறேன்டி. வர மாட்டேங்கிற.
பேர்ல இல்லமான இருக்குது, மத்த விஷயத்துல இருக்கு. இங்க ரூம்ல பொண்ணுங்க இருக்கு, இல்ல நான் சொல்லுவேன் எதுல பொண்ணு ஆனான்னு பாக்குறேன். வாடா அக்கா. தேவடியா சரிக்கிய மலரோட தனியாக அப்படின்னு கீதா லதா மத்த கருப்பு தேவடியா சரிக்கிய பொறம்போக்கு பாடு என்ன. இல்ல இல்ல சார், ஜெரா 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 நீங்க கவனம் இருங்க. நீங்க என்ன அவன்றா என்ன அவன்கிட்ட யாருன்னு தெரியாது. ஐடி எப்படி போச்சு, உன் ஐடி எப்படி போச்சு? ஐடியா களவு எடுத்துக்கானு. ஹலோ ஜெரா, அவள்கிட்ட போய் அக்கான்னு கூப்பிடுறீங்க, அவ தேவடியா சரிக்கீங்க. அவ நான் ரெக்கார்டிங்க போட்டு காமிச்சேன்னா ஜெரா இவன் என்ன, இவன் வந்து வா போன்னு பேசுறது உங்களுக்கு என்னங்க? கேளுங்க, வாங்க போங்கன்னு இப்ப வந்து நான் கேக்குறேன். நான் ஜெரா வந்து உங்களை யாருன்னே தெரியாது, நீங்க என்ன அக்கான்னு கூப்பிடுறீங்க அவள? அவ அக்கா காரியா? அவ வந்து இது இல்ல, சென்னையிலயே இதுலயும் வந்து ஒரு தேவடியா சிறுக்கி பாத்தீங்களா? ரெக்கார்டிங் போட்டான்னு சார். அது நான் மட்டும் சொல்ல, நான் 5 வருஷமா சாட் பண்றேன், அவர் 2 வருஷம் 3 வருஷமா சாட் பண்றான் தேவடியா சிறுக்கி. நீங்க நான் கவிதை சொல்றீங்கன்னு என்ன ஜெரா உன் ஐடி யார் தூக்கணும் இது பண்ணது? போட்டு இந்த வேர்ல்டு வித்துன்னு வரால ஒரு ஐரு புண்டை செருக்கி பர்ற புண்டை ஏச்சி நான் மைக்க விட பறம்போக்கி இங்க வந்து லுல்லு ராஜான்ட்டு மைக்க பிடி அப்படியே இக்னோர் பண்ணிட்டு இங்க வந்து மைக்க பிடிக்கிறான் நான் பர்ற புண்டை. கேக்குது வாயா கூத்தில கேக்குது. கேக்குதா? இவ எப்ப பார்த்தாலும் பாரு சூடு சொன்னா இருக்காது, ரோஷா இருக்காது, குச்சிக்காரிக்கு போன தேவடியா செருக்கி நாய். கீதா கேக்குதா? கூதியில கேக்குது பொடி பொற கேக்குது கேக்குது பேஷன்ஸ். ரெண்டுத்தையும் பாரு கேக்குதா? இங்க பாரு, இவ என்ன சங்கு ஊதுற மாதிரி இருக்கு மைக்கிய பிடிச்சாலே, இவ பேச்ச கேட்டாலே வெளிக்கு வருதுடா. கேவலமால சத்தியமா சொல்ல போனாக்கா வாந்தி வருதுடா. ஆத்தா சுத்தி மூஞ்சி முகர கட்டைய பாரு. அதிகமா யூஸ் பண்றாங்க மாத்தா. நீ யூஸ் பண்ணியே வீணா பூட்டிய புண்டை வந்து எதுக்குமே லாய்க்கு ஆயில பூட்டிய. அதிகம் யூஸ் பண்றாங்களா மூஞ்சி மோரகட்டே. 1 ஸ்டார் ப்ளீஸ்டா, காது கூசுடா. ஆனா எக்ஸ்பிளைன் நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? இல்ல உனக்கு கேக்குதா இல்லையா? அவதான் கண்டுக்காம அவ கதையா பேசிட்டு இருக்கா. நீ ஏன் வெட்டியா கத்திட்டு கிடக்குற? வெட்டியா கத்திட்டு இருக்க. நாட்டுக்கோழி ப்ராப்ளம் இருக்கும்னு தோணல மெலடி. மற்றபடி இந்த வெயிட் தீவனம் போடணுங்கிறதுக்காக தீவனம் போட்டு வளர்க்குற கோழிகள்ல தான் பிரச்சனைங்கிற மாதிரி தெரியுது. அப்படின்னா எல்லாம் நாட்டுக்கோழிக்கு மாறிடலாம் இல்லையா மெலடி? எல்லாம் வீட்லயே வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல தீவனம் போட்டு. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. நீங்க பேசுங்க. புறம்போக்கு நாய் என்ன கிடைக்குது? எருமாடு லுல்லு ராஜா கிடைக்கும். வாயா கூத்திர போய் படுத்து பாடுறா புறம்போக்கு பாடு கிடைக்கும். லுல்லு ராஜா பொட்டா புண்டைக்கு தத்தாரிக்கு தெவடியா பிள்ளையா குச்சிக்காரி மோனு கிடைக்குன்ற அவளை போய் ஓக்க போற. அவளே ஒரு கூதி. அவ புறம்போக்கு மாடு சாணி போட்டா அது அள்ளி தின்ற நாய். அது மலரோடு தனியாகவான் மூஞ்சி முகரக்கட்டைய பாரு. புறம்போக்கு பாட்டுக்கு தத்தாரிக்கு போன தெவடியா பிள்ளைய குச்சிக்காரி கூட்டியாளுக்கு போன நாய் எருமாட்டுக்கு. அது சொல்லுவாங்களா ஹைபர்னேஷனா? இது ஏதாவது ஹீட்ல இது பண்ணி வைக்கிறது என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ண வேண்டியதான். சாணி ஆடுற மாதிரி இல்ல மாத்தால போட்டு இருக்க ஒன்ன நாங்க இக்னோர் பண்றடா பர்ற புண்டை. லுல்லு ராஜா தூக்கி இக்னோர்ல போடுங்கப்பா மாத்தா. எல்லாத்தையும் சொல்லி பூட்டு அடிக்க சொல்லுங்க பறம்போக்கு பேடு மத்த கேவலம். அவளும் சுத்து நினைக்கிட்டு இக்னோர் போட வேண்டியதுனா மத்த வாயா கூதிய தூக்கி இக்னோர் போடு. பொட்டைக்கு போன தத்தாரி கோழி எல்லாம் இருக்கும் வீட்டுல முட்டை சாப்பிட்டாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த லெகான்லயே வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு யாருமே அது வளர்க்கறதுக்கு. ஏண்டி கீதா சாணி அல்ற நாய கத்திரியா? லுல்லு ராஜான்னு ஒருத்த ஒண்ணுமோ தனியா சொல்லிட்டு இருக்க. அவனோட புகழ் நீ வந்து முட்டை சாப்பிட மாட்டேன் கொட்டை சாப்பிடுவான்னு
நீ என்ன லொல்லு ராஜாட்ட முட்டை சாப்பிட சொல்லிட்டு இருக்கிற? ஏங்கிடா, இதை பத்தி ஒரு டெஃபினேஷன் கூட. இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு டெமோனா நானு கேப்பா. ஏபி வந்து ஒரு பக்கம் சாணி தட்டி அல்ற நாய், ஒரு பக்கம் எருவு மாடு ஈத்தாளத்தான் பொறம்போக்கு பாடுக்கு பிறந்த நான் மலரோடு தனியாகமா. நீ மலரா? நீனு முன்னாடி உட்கார்ந்து மானிட்டர் இதே பாரு, 2-3 குழந்தை இருக்கு போல இருக்கு. ஓடி கல்யாணம் நாய் நீங்களா பப்ளிக் பாருங்க. வந்து கொஞ்சம் மாற மானிட்டர் குட்டிக்கிட்டு மானிட்டரான். ஏபிசிடி சொல்லு. நான் மலரோட வெட்டியா கத்திட்டு இருக்க. வந்தாலே எனக்கு எரியுது. தாளா போட்டு வைக்க இவ்வளவு பேசினாலே பூலே கிளம்ப மாட்டேங்குது மாப்பிள்ள. இவன் கண்டாலே எரியுதுன்னு வச்சுக்கோ. உலகத்திலே இவெல்லாம் வந்து அப்படியே அழிஞ்சு போகணும். லாரியில அப்படியே சுத்து போய் போவோம். அவ்வளவுதான். என்ன பண்ணிட முடியும்? உட்காந்து கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து மானிட்டர் குத்திட்டு இருப்பான் டென்ஷன்ல. பாவம் வந்து ப்ரெஷர் ஏறி ஆகாம இருந்தானே சரி. டென்ஷன் ப்ரெஷர் ஏறி போச்சு. வாயா பாரு புறம்போக்கு நாய தேவடியா சரிக்கியா நேத்தால ப்ரெஷர்ன்றா மாத்தா. நீ உண்மையா உண்மையா சொல்ல போனாக்கா உன் புருஷனுக்கு மட்டும் படுக்கிறியா சொல்ல? பேருக்கு படுத்து எழுந்திருக்க நாய் கேவலம். என்ன சொல்றது உன்னை இதோட எனக்கு தலை வெடிக்குது. கேட்டுட்டு இருந்தா தலைதான் வெடிக்கும். இங்க உட்காந்து கத்தி என்ன பண்ணிட முடியும்? அதை பண்ண முடியுமா? நீ கத்தி கத்தி சாகதான் முடியும். வேற ஏதாவது பண்ண முடியுமா? அது ஒரு சைக்கோ. அதாவது ஒழுங்கா இருந்தா எல்லாம் பேசுவாங்க. நீ கண்டபடியா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஒரு பக்கம் ஒரு புருஷன் சொல்லி புண்டையில எய்ட்ஸ் வந்துச்சு, புண்டையில வந்து இது கேன்சர் வந்து போச்சு, வேற புண்டை தான் வைக்கணும். அது புண்டையெல்லாம் வைக்க முடியாது. உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு 2 பக்கமும் ஒண்ணும் செஞ்சு தலை வெடிக்குதுங்க. நான் இருக்கேன் ஜீரா இருங்க பர்ற புண்டை மாத்தா மூஞ்சி மோரக்கட்டைய பாரு. எருமாட்டுக்கு பிறந்த நாய் மாத்தா புண்டை கவலைப்படுத்திட்டியாடி. ஏன்டா கீதாலத்தா தேவடியா சரிக்க நான்டா கீதாலத்தான்றா உன் புருஷங்காரன் 9 கத்துட்டு எங்கதான் இல்ல கத்துறாரா இங்கதான் இல்ல. அது பாடுக்கதும் வாய் வலிக்கிற வரைக்கும் கை வலிக்கிற வரைக்கும் டைப் பண்ணும். வாய் வலிக்கிற வரைக்கும் கத்தி முடிச்சுட்டு போகும். போக நமக்கு இருடி நாய உன்னை வந்து எது சாணி போடுற மாடு மதிக்க மாட்டுது இந்த உலகத்துல தெரியுதா? அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் சாணிய தின்னு பழைக்கிற ஜாதி மீன் பொற வாருண்டா. ஜெரா 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 டென்ஷன் ஆகக்கூடாது ஜெரா. தூக்கி இக்னோர்ல போட்டு நீ பாட்டு பேசு, ஏதாவது கவிதை சொல்லி கேட்கிறோம். அதுக்கு டென்ஷன் ஆகணும். அவங்களுக்கு டென்ஷனை ஏற்றி விடணும். நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கணும். அதுங்க போய் டென்ஷன்ல கத்தணும். ஆனா பாவமா இருக்கு. மேசிவ் அட்டாக் எல்லாம் வந்ததுன்னா பொட்டுன்னு உயிர் போயிடும். இதுங்க கத்துற கத்துக்கு என்ன வரப்போதோ தெரியல. பாவமா தான். இல்லங்க எனக்கு ஒரே
நல்ல பையன். மோன்ஸ்டர் நம்மளோட எல்லாம் நல்லா தான் கதைப்பாரு. என்ன நடந்துருன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தான் கவலையா இருக்கு. உங்களுக்கு வேற வேலை இல்லையா கீதா? வீட்டு வேலை ஏதாவது இருந்தா பாருங்களேன். சும்மா என்கிட்ட பேசி. ஹலோ ஜீரா. ஹலோ ஜீராவா? உனக்கு பிடிக்கலன்னா இக்னோர் பண்ணீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? என் தேவையா இருக்கு பிரச்சனை வந்து இப்போ ரெக்கார்டிங் போறான் கேளுங்க. புரியுதுங்களா? தேவையா வந்து லவ் சென்டிமெண்டல் தேவையா சரிக்கு மேட்ரு கணக்கு. ராஜா மைக்க விடுங்க. இல்ல மோஸ்டார், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க மோன்ஸ்டார். நீங்க திட்டுங்க என்ன வேண்டாலும். மோன்ஸ்டார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க திட்டுங்க வேணான்னு சொல்லல உங்களை. ஒரு நிமிஷம். கேவலம் இவ புருஷன் வந்து இவ புருஷனுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறா பாரு. தேவடேஸ்வரிக்கு பரப்புண்ட கேளுங்க எல்லாரும். இது பெஸ்ட். இல்ல என்னமோ கெட்ட வார்த்தை 4 கெட்ட வார்த்தை பேசிட்டா தான் தான் சாட் ரூம்ல தான் நினைப்பு. என்ன பண்ணுவ? கெட்ட வார்த்தை பேசுவான் அவ்வளவுதான். நீ பேசாத, நான் போட்ட நீ பேசுறதுனாலதான் நம்ம பாட்டி பேசிட்டு இருக்கோம். பேசிக்கிட்டு தான் இருப்பான். புரியுதா? இப்ப எதுக்கு நீ வந்து அவங்கள வந்து இப்ப நட்டிக்கிட்டு ஏதாவது சொல்லுத? உன்னை பத்தியும் தெரியாது. இது நக்கலாச்ச எல்லாம் உன நக்கம், நீ உங்களை போய் நக்குவ. உன்னை பத்தியும் தெரியாதா? போய் இந்த கீதாவை அந்த அக்காவே பல பேர் தானே என்னைய போட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து மறந்துட்டேன்னு சளிச்சிக்கிறாங்க. உன்னை நம்பி நான் சொன்னேன். என்னை பத்தி கண்ணாடி பூக்கள் கிட்டியும் கண்ணாடி பூக்கள் கெட்டவன்னு என்கிட்ட நீ சொன்ன பாரு. அக்கா தங்கச்சிக்கிட்டு நீயே சமாதம். நீ அக்கா அக்கான்னு சொன்னல. சொல்றாரு ஒருத்தர். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, ஒய்ஃப் ஏறி வர சொல்றாரு. சோ அது ஒருத்தர் பாக்குறாரு, என்னது இது? சரி லுல்லு ராஜாவுக்கு இக்னோர் கிடையாது. அவன் அந்த ஐடியுமே லாகிங்கே பண்ண மாட்டான் பாரான். புறம்போக்கு பாரு போனா பண்ணு விட்டாக்கா ரொம்ப துள்றாரு. ஹஸ்பண்ட் என்ன கழுதுல வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அதுக்காக ஒரு பொட்டை ஏன்னா அப்பவே உடம்பு ஒதுங்கி இருந்தது. இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்கவே செய்யாது. இல்ல நல்ல மாதிரி நடிக்கலாம் கூடாது. இல்ல இந்த கேஸ் தான் நடிக்க எனக்கு என்ன போகுது. இல்ல வேற யாரையாவது கதை பேசிட்டு இருந்தான்னு சொல்ல சொல்லிட்டாரு. இல்ல உங்ககிட்ட கூப்பிட்டு ஒன்னு ஒரு பெரிய மனசையும் நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து கதை பேசுனேன்னா சிவகாசி வந்தாச்சு. சிவகாசி பத்தி என்ன சொன்னேன்னு சொல்லு. நான் பேசுறேன். நீ மைக்க விடு. ஈராக் கோழிகளும் அமைதியாய் அடங்கி போனாலும் நான் மட்டும் தனிமையின் ஓரங்களில் சத்தமிட்டு கொண்டிருக்கிறேன். ஈராக் கோழிகளும் அமைதியாய் அடங்கி போனாலும் நான் மட்டும் தனிமையின் ஓரங்களில் சத்தமிட்டு கொண்டிருக்கிறேன். எம் காதலை காகிதங்களில் கப்பலாக்கி நான் சிந்திய கண்ணீர் கடலில் ஓட ஓட்டினான். கண்ணீர் கடலில் இப்ப வந்து பொண்ணை பிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஐயோ எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு எந்த நீ சொல்ல. அதையும் சொல்லிருப்பாவோகிட்ட சொன்னார் போல இருக்கு. சொல்லி விட பிரயோஜனம் இல்ல. உனக்கு இப்ப கை தட்டாதையா? ஒரு மயம் புரியுது. புரிஞ்சுது. கழுதை இது கொஞ்சம் பிரேக் ஆயிடுது. உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வந்துச்சு. ஆனா ஏதாச்சு போட்டு போனோம்னு சொன்னீங்க. கிளியரா புரியல. என்னக்கா சொல்லுங்களேன் ஃபாஸ்டா. வாய்ஸ் ஏன் அப்ப கொஞ்சம் முன்னாடி பிரேக் ஆச்சு? என்ன சொல்றேன்னா, ஒரு கழுதை வாங்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வராங்க. சோ போயிட்டு இருக்காங்க. சோ அது ஒருத்தர் வராரு, பாக்குறாரு. இன்னது கழுதை வாங்கிட்டு வெட்டியே நடந்து போயிட்டு இருக்காங்க, யாராவது மேலே ஏறி உட்காந்து போடலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அவங்கள்ட்ட சொல்றாரு. உடனே வந்து சரி அது பாக்குறாரு, சரி நம்ம நடந்து போய்க்கலாம்
ஒய்ஃப் மேல கழுது மேல வச்சு வரட்டும் அப்படின்ட்டு போறாங்க. அடுத்து கொஞ்சம் அவங்க போகும்போது ஒரு ஒரு அம்மா பாக்குறாங்க. ஒரு அம்மா கேக்குறாங்க, என்னது இது ஹஸ்பண்டை கீழே நடக்க விட்டு இவங்க ஒய்ஃப் கழுதையில போறாங்க, ஹஸ்பண்ட்ல மேல உட்காந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை மேல உட்கார வச்சுட்டு ஒய்ஃப் நடந்து போறாங்க. அப்போ இன்னொருத்தர் பாக்குறாரு, என்ன இவரு ஒய்ஃபுக்குள்ள நல்ல இது பண்ணிக்கணும், இவரே இது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கரெக்ட். வந்து எல்லா திருப்தி எல்லாருக்கும் சொல்லியாது அவங்க நல்லதான் கருத்து அப்படிதான் கிளியரா புரிஞ்சு பேசிட்டு இருக்கேன். சரியா ஒவ்வொருத்தர் நம்ம பாடு ஒருத்தருக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுவாங்க. அவன்